ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிசியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, எந்த செக்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி ஃபிசிசியன் அசிஸ்டன்ட் கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எதை லேர்ன் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டோட இல்னஸ்க்கு அப்ராப்ரியேட்டான தெரப்பி அண்ட் மெடிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற டாக்டர்ஸ்க்கு அசிஸ்டண்ட்டாக பேஷண்ட்டோட மெடிக்கல் ரெக்கார்டை கலெக்ட் பண்ணுறது, அவங்கள எக்ஸாமின் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஃபிசிசியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் சிஸ்டமில் க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. லைக் ஹெல்த் கேர் டெலிவரி, சர்ஜரிஸில் டாக்டர்ஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கிறது, பேஷண்ட் எஜுகேஷன், ஹெல்த் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி வேரியஸ் க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. பிஎஸ்சி ஃபிசிசியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் டியூரேஷனில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 3 இயர்ஸ் அகாடமிக்கும் 1 இயர் இன்டர்ன்ஷிப்க்கும் டிவைட் ஆகும். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸில் மினிமம் 50% அக்ரிகேட் மார்க்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் பேஸ்டு சிஸ்டமில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மெரிட்டை பேஸ் பண்ணியும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணியும் இருக்கும். இந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டயட்டெட்டிக்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், பயோகெமிஸ்ட்ரி, அனாட்டமி, ஃபிசியாலஜி, அப்சஸ்டிக் அண்ட் கைனகாலஜி, கம்யூனிட்டி அண்ட் பப்ளிக் ஹெல்த், ஃபார்மகாலஜி, மாலிகுலர் பயாலஜி, செல் பீடியாட்ரிக்ஸ், கார்டியாக் சர்ஜரி, நியூராலஜி, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் டீச் பண்ணுறாங்க. கோர்ஸ் பர்சியூ பண்ணுறவங்களுக்கு இருக்க ஜாப் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கன்சல்டன்ட், டயட்டீஷியன், பர்சனல் ஹெல்த் கவுன்சிலர், பேஷண்ட் கேர் டெக்னீஷியன், ஆர்த்தோ ஃபிசிசியன் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்கள எந்த செக்டர்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் சென்டர், கிளினிக்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல், ஹெல்த் கேர் சர்வீஸ், ப்ரைவேட் கிளினிக்ஸ்லாம் ஒர்க் பண்ணலாம். இவங்களுக்கான ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அண்ட் பொசிஷனை பொறுத்தும் 2 lakh to 7 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். கிராஜுவேட்ஸை ரெக்ரூட் பண்ணக்கூடிய ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா ரேன்பாக்ஸி ஹாஸ்பிட்டல், மேக்ஸ் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், ஃபாரிட்ஸ் ஹாஸ்பிட்டல், வேதாந்தா ஹாஸ்பிட்டல், அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோர்ஸ் எந்த காலேஜஸ்லாம் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வாங்கிட்டுருக்காங்க, என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது, கோர்ஸ் பற்றினா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் அண்ட் கோர்ஸ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.